மாடி தோட்டத்தின் ஆரோக்கியமான பலன்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து, இப்போது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ரீசென்ட்டாக வந்து மொட்டை மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டங்கள், அதாவது செடிகள்லாம் வளர்த்துவாங்க. இப்போ நெறைய பேர் வந்து விரும்பி பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது ரொம்ப வந்து ஒரு நல்ல விதமான ஒரு நம்ம உடலுக்கும் மட்டும் கிடையாது, வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விதமான ஒரு அ கூலிங்கான ஒரு என்விரான்மெண்ட்ட குடுக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம தேடுற மாரி தான் இருக்கும். இந்த மாரியான இதில வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி மொட்டை மாடி தோட்டங்கள்ல வந்து சும்மா ஒரு கார்டன் மாரி அமைச்சு, நெறைய வந்து நீங்க செடிகள் வளர்த்தும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இதில நம்ம வந்து மெயினா 3 விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ப ப ரொம்ப உபயோகமா இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நல்லா. மொட்டை மாடியில வந்து செடி வளர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் உங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணி வந்து நீங்க வேர்வை சிந்துறதெல்லாம் வந்து அது கன்டினியூட்டி வராது. ஆனா செடிக்கு தினமும் தண்ணி ஊத்த போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, தினமும் தண்ணி ஊத்த போவீங்க மொட்டை மாடியில. அத பராமரிப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலோரிஸ் லாஸ் பண்ணிருவீங்க. அதாவது 2, 3 மடங்கு வாக்கிங் போறத விட உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். 2, 3 மடங்கு வாக்கிங் போறதுக்கு சமம். நல்லா அந்த மொட்டை மாடி தோட்டங்கள வச்சு அத வந்து மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறது. ஸோ வந்து உங்களுக்கு மன ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நிம்மதியான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம பில்டிங்க்கு இதில ரொம்ப லாபம் இருக்கு. அதாவது பில்டிங்கோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெயின் ஆகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பில்டிங்கோட மொட்டை மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, செடி வளர்த்துறது வந்து பில்டிங்கோட டெம்பரேச்சர் வந்து ஒரே மாரி இருக்கும். வெயில் காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் சூடாகாது. ஸோ வந்து பில்டிங் சூடாகுதுன்னா, அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில வந்து செடிகள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். செடிகள் வந்து அந்த மொட்டை மாடிக்கு விடாது. செடிகளே வந்து கூலிங்கான என்விரான்மெண்ட்ட வந்து குடுத்துரும். ஸோ வந்து நம்ம பில்டிங் மேல வந்து அந்த சூடு படாது. கொஞ்சம் கம்மியா இருக்கும் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஒரு ஆஸ் சிவில் இன்ஜினியரா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம பில்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரே மாரியான ஒரு மாடரேட் டெம்பரேச்சர் குடுக்குது. ஸோ அதனால நான் அதிகமான வெப்பங்கள் வந்து நேரடியா அந்த மொட்டை மாடியில வந்து படாதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சியில வந்து படாதனால, ஆர்சி எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது வந்து சூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் கான்கிரீட் இதெல்லாம். அது வந்து கம்மியாகுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் அதிகமாகும். ஸோ இதில வந்து இது மட்டும் இல்லாம வந்து நம்ம பில்டிங்கோட கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கூலிங் நல்லா கிடைக்கும். ஒரே மாரி டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. எங்க கிளையண்ட்ஸ் நெறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா வந்து, இப்போ நாங்க கூலிங் டைல்ஸ் எல்லாம் மேல ஒட்டி குடுப்போம். பில்டிங்க்கு மேல வந்து. அதாவது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூலிங்கா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து கீழ சூடு வராம இருக்கிறதுக்கு. ஆனா கூலிங் டைல்ஸ் ஒட்டுறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து மேல மொட்டை மாடில வந்து நடக்க முடியாது. ரொம்ப வெளிச்சமா இருக்கும். கண்ணு கூசுற மாரி இருக்கும் மதியான டைமெல்லாம். ஸோ இந்த மாதிரியான நெறையா வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் நெறைய இருக்கு. அ அது அப்போ இந்த மாரி சமயத்தில வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மொட்டை மாடிகள்ல, தோட்டங்கள்ல வந்து நீங்க ஒரு செடிகள் நெறைய வளர்த்தும்போது, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாவும் இருக்கு 1. சாயங்கால நேரம் வந்து உட்காந்துக்கலாம். நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலைகள்லாம் இருக்கு. 2 வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் நல்லா கிடைக்குது. ஸோ பில்டிங் கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கூலிங்காவே இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும். டெம்பரேச்சர் நல்லா வெயில் காலத்துலயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேஷமெல்லாம் இருக்காம, உப்புசமெல்லாம் இருக்காம, நீட்டா நல்லா அழகா சூப்பரா இருக்கும் பில்டிங் கீழ. உங்களுடைய ஆர்சி கீழ வந்து. ஸோ இயற்கையாவே வந்து உங்களுக்கு ஒரு கூலிங் டைல்ஸ் ஒட்டாமயே உங்களுக்கு வந்து ஒட்டுன மாரியான ஃபீல் நல்ல ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடற்பயிற்சி இல்லாமயே நம்மளுக்கு வந்து நெறைய கலோரிஸ் பர்ன் ஆகுது. நம்ம தோட்டங்கள வந்து மொட்டை மாடியில வளர்த்தக்கூடிய செடிகள நம்ம தினமும் போய் ரெகுலரா தண்ணி ஊத்துறது அப்படிங்கிறது, அத பார்த்துக்கிறது, சுத்தம் பண்ணுறதுங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கலோரிஸ் வெளிப்பட்டுருது. ஸோ நம்ம உடம்பு ரீதியாவும் ஆரோக்கியம் வருது, மன ரீதியாவும் ஆரோக்கியம் வருது, பில்டிங்க்கும் சேஃப்டி கிடைக்குது. ஆ ஆனா இதில இருக்கிற நீங்க ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது. தண்ணி ஓவரா ஊத்தி அது வந்து ஆர்சியில வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஆர்சியில கீழ ஓவரா வந்து ஃப்ளோட் ஆச்சுன்னா,
செடிகள் அதெல்லாம் வந்து உங்கள் ஆர்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து தண்ணி இறங்க ஆர்சி வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் அதில் அவாய்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு தரக்கோட்டை பெயிண்ட் மாதிரி அடித்து, இல்லை வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் மாதிரி கீழே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து மொட்டை மாடி தோட்டங்களை வந்து வைக்க ஆரம்பிக்கணும் ஆர்சிக்கு மேலே மொட்டை மாடியில். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நல்ல ஒரு அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஆர்சி வந்து ஆர்சி நீங்கள் ரெகுலராக பராமரித்த மாதிரி ஆச்சு. அப்போ ஆர்சி சேஃப்டி இது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆர்சி சேஃப்டி ஆகிடுச்சு. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மொட்டை மாடி தோட்டங்கள்னால வந்து ஆரோக்கியமான பலனாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாயங்கால நேரம்லாம் நீங்கள் இப்போ செடியை பராமரிக்கும் போது நல்ல ஒரு மன ரீதியான ஒரு நிம்மதி கிடைக்கும். வீட்டோட சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மொட்டை மாடி தோட்டங்கள் அப்படிங்கிறது. நல்ல ஒரு சுற்றுச்சூழல் உங்களுக்கு கிடைக்கும், வீட்லேயே வந்து நிம்மதியான ஒரு சுற்றுச்சூழல் கிடைக்கும். 2வது 3வது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் உடற்பயிற்சி இல்லாமையே நீங்கள் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போதும் அதை பராமரிக்கும் போதும் அதுக்கு பார்த்துக்கும் போதும் வந்து நல்ல ஒரு நம்ம உடலோட உழைப்புகள் வரனால ஒரு நேச்சுரலான வாக்கிங் 3 மடங்கு வாக்கிங் மாதிரி நான் கலோரிஸ் பர்ன் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்மளுக்கு ப்ளசண்ட்டான ஒரு உடல் ஆரோக்கியமும் கிடைக்குது. 2வது 3வது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயில் காலத்துலேயும் கூட வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பில்டிங் வந்து கூலிங்காக ஒரே மாதிரி இருக்கும், அந்த டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் சொல்கிறது என்னென்னா, பில்டிங் கூலிங் ஒரே மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்சிஓ எக்ஸ்பேன்ஷன் கம்மியாகும், சின்ன லெவலில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் வெயிலுக்கு தாங்க முடியாமல். அது கம்மியாகும் போது வந்து ஆர்சிஓ லைஃப் அதிகமாகும் கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து பில்டிங் கீழே கூலிங் நல்லாயிருக்கும், டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும்போது வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பில்டிங்குள்ளே இருக்கவே முடியாது, ரொம்ப டெம்பரேச்சராக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மொட்டை மாடி தோட்டங்கள் நீங்கள் வச்சு பராமரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டோட சொர்க்கமாக இருக்கும், மேலே மட்டும் இல்லை வீட்டுக்கு கீழேயும் கூட. ஸோ வந்து மொட்டை மாடி தோட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அருமையான ஒரு திட்டம். அதை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்ஃபேக்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஓனராக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியராக வந்து நான் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் பில்டிங் கட்டும்போது நான் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி தோட்டங்கள் அப்படிங்கிறது. எப்படியும் அவங்கக்கிட்ட விதைச்சிருவேன். நிறைய பேர் இது பண்ணுவாங்க, பண்ணாமல் இருப்பாங்க, அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸை பொறுத்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து இது எல்லோரும் எல்லா வீட்லேயும் பண்ணணும். இதனால் வந்து நிறைய லாபம், நம்ம உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் பில்டிங் நிறைய லாபம் இருக்குது. என்ன அதை மெயின்டைன் தண்ணி வந்து ஓவராக ஃப்ளோ ஆகி மெயின்டைன் மட்டும் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணும். இல்லைனா பில்டிங் மட்டும் கொஞ்சம் வீக்காக ஈரம் அதிகமாக பில்டிங் வீக்காக வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வகையிலையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம உடற்பயிற்சி பண்ண மாதிரி ஆச்சு, மன அமைதியாக கிடச்ச மாதிரி ஆச்சு, நல்ல ஒரு சுற்றுச்சூழல் கிடச்ச மாதிரி ஆச்சு. பில்டிங் கூலிங்கும் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும்போது பில்டிங்கோட லைஃப் அதிகமாகும், பில்டிங் கீழே இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். ஸோ மொட்டை மாடி தோட்டங்கள் அப்படிங்கிறதுனால இவ்வளோ ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா வீட்லேயுமே வந்து மொட்டை மாடி தோட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் அடிச்சுட்டு கீழே கோட்டை அடிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து செயல்படுத்தி அதோட பலன்களை வந்து அனுபவிக்கணுங்கிறத வந்து நம்ம கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற இதில் விலைவாசிகளை பார்த்திங்கன்னா வந்து வீட்டு சமையல் அதுக்கு நிறைய விதமான காய்கறிகள் தேவைப்படுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில் தோட்டங்கள் வைக்கிறனால மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் வந்து இங்கே அறுவடை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அவரைக்காய், புடலங்காய், தக்காளி இதெல்லாம் வந்து கம்மியான அளவில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து இப்போது புடலங்காய், பீக்கங்காய், பாவக்காய் இந்த மாதிரியான லேடிஸ்க்கு இது சொன்னால் புரியுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களும் கூட வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன இதில். ஸோ இது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிகளும் ஓரளவுக்கு கிடைக்கும். இதில் நல்ல பலன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மொட்டை மாடி தோட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து இதை வந்து அமல்படுத்தி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ லாபம் இருக்குங்கிறத வந்து கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்சல்டன்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வணிக மேம்பாட்டு நபர் மற்றும் சமூக திட்டமிடல் நபர். நன்றி, வணக்கம்.